இந்த சொற்களை கொண்ட குறைந்த எழுத்துக்களை கொண்ட சொற்கள் உடையது. நூல் நிலையம் என்று இருந்தது, நூலகம் என்று வந்துவிட்டது. அதே போன்றுதான் சட்டத்திலும் சொற்கள் அமைய வேண்டும். இன்னொன்று சொல்ல வேண்டும். நாம் ஒரு சொல்லை உருவாக்குற பொழுது இப்பொழுது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறார்கள், எங்களுக்கு நிறைய சொற்கள் இருக்கிறது. இப்ப லா என்ற ஒரு சொல்லை வைத்துவிட்டு அதற்கு முன்னொட்டும் பின்னொட்டுமாக ஒரு 10 சொற்களை சொல்லுகிறார்கள். எத்தனை சொற்கள் அவர்கள் சொன்னாலும் ஸ்டாட்யூட் என்று சொல்கிறார்கள், எனாக்ட்மெண்ட் என்று சொல்கிறார்கள், ஆக்ட் என்று சொல்கிறார்கள், லா என்று சொல்கிறார்கள். லா வேறு, ஆக்ட் வேறு, எனாக்ட்மெண்ட் வேறு, ஸ்டாட்யூட் என்று வேறு. நாமும் என்ன சொல்கிறோம், சட்டம் என்று சொல்கிறோம், செய் சட்டம் என்று சொல்கிறோம், இணைப்பு இயற்று சட்டம் என்று சொல்கிறோம், சட்டநெறி என்று சொல்கிறோம். ஆங்கிலத்திலே 200 ஆண்டுகளாக அந்த ஆங்கில மொழி நீதிமன்றங்களில் பயன்பாட்டுக்கு இருந்து சொல் நன்றாக தரப்படுத்தப்பட்டு விட்டது, உருவாக்கப்பட்டு விட்டது, கையாளுவதற்கு மிக எளிமையாகிவிட்டது. நம்முடைய தமிழ் மொழி 76 ஒருவேளை ஆங்கிலேயர்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டு நீதிமன்றங்கள் தமிழ் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய சட்ட நெறிப்படியான இந்த புதிய சட்ட நெறிப்படியான தமிழ் இன்றைக்கு 80களில் இருந்துதான் ஒரு 30 ஆண்டுகளாக நீதிமன்றங்களிலே தமிழ் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. எனவே இப்பொழுது உருவாக்கப்படுகிற கலைச்சொற்கள் பொதுமக்களாலும் வழக்கறிஞர்களாலும் நீதிபதிகளாலும் நன்றாக பயன்பாட்டுக்கு வருகிற பொழுது இந்த சொல்லாக்கம் இன்னும் செம்மை பெறும். எனவே இந்த லா என்கிற சொல்லை லாஃபுல், லீகல், இல்லீகல், லா சட்டம், லாஃபுல் சட்டத்திற்கு உகந்த, லீகல் சட்ட முறையான, இல்லீகல் சட்டத்திற்கு புறம்பான, லெஜிஸ்லேஷன் சட்டம் இயற்றுதல், லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் இயற்றும், லெஜிஸ்லேட்டர் சட்டமன்ற உறுப்பினர், லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம், லாலஸ் சட்டத்திற்கு ஒவ்வாத, அன்லாஃபுல் சட்டத்திற்கு எதிரான என்று நாமும் சொற்கள் உருவாக்கிக்கொள்ளலாம். நான் என்னுடைய கட்டுரையினுடைய ஒரு நோக்காக நான் சொல்ல விரும்புவது காக்னிட் வேர்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அதை அருமையாக ஒரு இலங்கை தமிழர் மொழிபெயர்த்தார். ஒரு குலை சொற்கள், ஒரு வாழைத்தார்ல இருக்கிற சொற்கள் பழமெல்லாம் ஒரே ஒத்த வடிவம் இருக்க மாதிரி தெரியும், ஆனா ஒன்றுக்கு ஒன்று வேறுபாடு இருக்கும். அது ஒரு குலை சொற்கள் என்று சொல்கிறோம். அதே மாதிரி தமிழிலே ஆங்கிலத்திலே இந்த காக்னிட் வேர்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது. எடுத்துக்காட்டு கொண்டு சொல்கிறேன். பிரிவென்ட் இருக்கிறது, ப்ரோஹிபிட் இருக்கிறது, ஃபர்பிட் இருக்கிறது, ப்ரீக்ளோட் இருக்கிறது. இது 3-4 பார்த்தால் தடு என்கிற மாதிரி தான் ஒரு பொருள் இருக்கிறது. ஆனால் அவன் இடத்திற்கேற்ப ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பொருளிலே பயன்படுத்துகிறான். நமக்கும் நீ உங்களுக்கு 4 சொல்லுந்தா அந்த 4ஐயும் சொல்வதற்கு எனக்கு தனித்தனி தமிழிலே சொல்லில்லை, நான் 4 சொல்லியும் ஒரே தமிழ் சொல்லிலே சொல்வேன் என்கிற இருந்தால் அது நம்முடைய குறையே தவிர தமிழுடைய குறை இல்லை. நாம் அதுக்கு தனித்தனி சொற்களை உருவாக்க வேண்டும். நம்முடைய கலைச்சொல்லாக்கத்தை பயிற்சி வேண்டும். வேதநாயகம் பிள்ளை அவர்கள் சொன்னது போல இலக்கியத்திலே தேட வேண்டும். இலக்கியத்தில் அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். அருவி என்கிற ஒரு சொல், வாட்டர் ஃபால்ஸ் என்கிற சொல்லுக்கு அருவி என்கிற சொல் தெரியாத ஒரு நல்ல தமிழன் ஏன் நீர்வீழ்ச்சியை உருவாக்கினான்? இன்றைக்கு குழந்தைகளுக்கு கூட நீர்வீழ்ச்சி என்கிற சொல்லுதான் இருக்கிறது. நம்முடைய தேனருவியும் பாலருவியும் அவர்களுக்கு ஏன் மறந்து போயிற்று? எனவே ஒரு சொல்லை ஒரு ஆங்கிலத்திலிருந்து கலை சொல்லை ஆக்குற பொழுது அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான நேரான தமிழ் சொல் என்னுடைய பேச்சு வழக்கிலும் என்னுடைய இலக்கிய வழக்கிலும் என்னுடைய முன்னோர் தந்த மொழியிலும் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு நீங்கள் புதிய சொல் உருவாக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் உருவாக்கவில்லைனால் ஏற்கனவே இருக்கிற நம்முடைய இலக்கிய களஞ்சியத்தில் இருக்கிற சொற்களை மறந்துவிட்டால் அதுவரையில் நீங்கள் அந்த புதிய சொல் உருவாக்குகின்ற வரையில் தமிழிலே அப்படி ஒரு சொல் இல்லை என்கிற ஒரு பழியை நீங்கள் உங்கள் நம்ம வாயிலாக நம்முடைய மொழிக்கு நாம் ஏற்படுத்தி விடுவோம். எனவே அந்த பழியை மொழிக்கு நாம் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு நம்முடைய தகைவின்மையை, நம்முடைய குறையை தமிழ் மொழியினுடைய குறையாக காட்டாமல் இருப்பதற்கு நீங்கள் சொல்லாக்கத்தில் வருகிறவர்கள் அது எந்த மொழி எந்த பொருள் சொல்லாக்கமாக இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி, சட்டமாக இருந்தாலும் சரி, அந்த துறை அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்களாக இருந்தாலும் சட்ட அறிஞர்களாக இருந்தாலும் தமிழ் அறிஞர்களோடு தமிழ் இலக்கிய பயிற்சியாளர்களோடு இந்த சொல்லுக்கு எனக்கு தமிழ் சொல் தெரியவில்லை, இது இலக்கியத்தில் இருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள். எனவே அப்படி கேட்டு பார்த்து விட்டு இல்லை என்று முடிவு வந்த பின்புதான் நீங்க புதிய சொல் உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வகையில பார்த்தால் பிரிவென்ட் தடு, ப்ரோஹிபிட் தடை செய், ஃபர்பிட் தடை உறுத்து, ப்ரிக்ளூட் தடையிடு என்று நாம் அந்த தடையை சொல்ல வைத்துக் கொண்டு நாம் முன்னோட்டும் பின்னோட்டும் சேர்த்து புதிய சொற்களை உருவாக்கலாம். இன்றைக்கு சட்டக்கொலை கலை சொல்லாக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால் யூனிஃபார்மிட்டி இல்லாமைதான், ஒரு சீர்மை இல்லாமைதான். இந்த ஒரு சீர்மை இல்லாமை என்பதற்கு அடிப்படையாக ஒரு செய்தி சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் ஆக்ட் வேறு, கோடு வேறு. கோடு என்பதை சிவில் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் பீனல் கோட் என்று 3 சொல்லுகிறோம். இந்த கோடு என்பதை சட்ட தொகுப்பு என்று சிலர் சொல்லுகிறார்கள், சிலர் தொகுப்பு சட்டம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மிக அடிப்படையான இந்த சொல்லை கூட ஒரே சொல்லாக பயன்படுத்தவில்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில். இதுவேற சிவில் ப்ரொசீஜர் கோடு, உரிமையியல் நடைமுறை தொகுப்பு சட்டம் என்று சொல்கிறார் சண்முக சுப்பிரமணியம், உரிமை வழக்கு விசாரணை முறை சட்டம் என்று சொல்கிறார் மகராஜன்.
இவர்கள் 2 பேரும் சட்டசபைக்கு ஆற்றிய பணிகள் அளப்பரியது. ஆனால் அவர்கள் இருவரிடத்திலும் கருத்து ஒற்றுமையின்மைதான் சட்டத்தமிழுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. அது விசாரணை முறை தொகுப்பு சட்டமா அல்லது நெறிமுறை தொகுப்பு சட்டமா அல்லது விசாரணை முறை சட்ட தொகுப்பா அல்லது நெறிமுறை சட்ட தொகுப்பா? ஒரு கோடுங்கிற அது சொல்லுக்கே. இதை விட பெரிய சிக்கல் என்னவென்றால், அபிஷியல் லாங்குவேஜ் என்பதை ஆட்சி மொழி என்று நாம் சுட்டிவிட்டோம். ஆட்சி மொழி என்றுதான் மகராஜன் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் சண்முக சுப்பிரமணியம் அவருடைய அரசமைப்பில் 92 தமிழக அரசு வெளியிட்ட அரசமைப்பை நீங்கள் படித்து பார்த்தால் அபிஷியல் லாங்குவேஜ் என்று வருகிற எல்லா இடத்திலும் அலுவல் மொழி, அரசு அலுவல் மொழி என்று பயன்படுத்தியிருக்கிறார். ஆட்சி மொழி என்று அனைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு சொல்லை கூட இந்திய அரசனுடைய ஏற்பளிக்கப்பட்டு தமிழக அரசனுடைய எழுதுபொருள் துறை இயக்குநரால் வெளியிடப்பட்ட அந்த பதிப்பில் அபிஷியல் லாங்குவேஜ் என்பதற்கு அரசமைப்பிலேயே அரசு அலுவல் மொழி என்று வருகிறது என்று சொன்னால் நாம் சட்டத்தமிழினுடைய கலை சொல்லாக்கத்தை நாம் எப்படி இன்னும் மேலெடுத்துச் செல்வது? எனவே சட்ட அறிஞர்களிடத்திலே அந்த கலை சொல்லாக்கத்தை உருவாக்குற பொழுது முன்னர் உருவாக்கிய சொல்லிலே குறை இருந்தால் அவற்றை நாம் தீர்க்கலாமே தவிர, அந்த சொல் சீர்மை உடையதாக கருத்து தெளிவுடையதாக இருந்தால் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். இதற்கு தான் இங்கே ஐயா அவர்கள், நம்முடைய தலைமை தாங்க ஐயா அவர்கள் சொன்னது போன்று ஒரு வல்லுநர் குழு இருக்க வேண்டும். அந்த வல்லுநர் குழு இருந்தது, 92 வரையில் இருந்தது, ஆட்சி மொழி ஆணையமாக இருந்தது. அதிலே தமிழ் அறிஞர்கள் மூவா அவர்கள் நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்த பொழுது அவர்கள் அந்த பகுதி நேர உறுப்பினராக இருந்தார்கள். சீபா அவர்கள் இருந்தார்கள். தமிழறிஞர்களும் சட்ட அறிஞர்களும் நீதிமன்ற நடுவர்களும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு குழுவாக இருந்தது. அந்த குழு சட்ட சொற்களஞ்சியத்தை உருவாக்கியது. அந்த குழுவை நீக்கிவிட்டு 92க்கு அப்புறம் இத்தனை 18 ஆண்டுகள் தமிழக அரசினுடைய சட்டத்துறையுடைய அலுவலர்கள் மேற்பார்வை இயக்குவதனாலே சட்டத்துறை அலுவலர்கள், சட்டத்துறை செயலாளர்கள் அவர்களுடைய சட்டங்களை வகுப்பதிலே வல்லுநராக இருக்கலாம். ஆனால் சட்டத்தமிழை வளர்ப்பதிலே அவர்களுக்கு எந்த ஈடுபாடு இருக்க முடியும் என்பதிலே சில ஐயப்பாடு இருக்கிறது. எனவே இந்த அமர்வினுடைய சார்பாக நான் வேண்டுகோள் வைப்பது, தமிழிலே சட்ட கலைச்சொல் உருவாக்கத்தினுடைய வேகம், அதனுடைய விரைவும் உண்டாக வேண்டுமென்றால் தமிழ்நாடு ஆட்சி மொழி ஆணைய குழுவை மீண்டும் அமைக்க வேண்டும். அதற்கு தமிழும் சட்டமும் தமிழ் ஆர்வம் மட்டுமல்ல, தமிழ் உணர்வும் உடையவர்கள் அந்த குழுவில் இடம்பெற்று தமிழ் சட்ட கலைச்சொல்லாக்கத்திற்கு பணியை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்க சொல்ற கருத்து, அது புதியதாக ஒரு சொல்லை கலைச்சொல்லாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தமிழிலே எளிதிலே இருக்கிற பொழுது அந்த சொல்லி நம்ம புறக்கணிக்க வேண்டாங்கிற நீங்க இந்த அறிவிங்கிற சொல் நமக்கு இருக்குல்ல. இல்ல 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 ஐயா, அல்குண்டு கருத்தை சொல்ல விரும்புறேன். ஐயா சொல்லிடுவாங்க. ஏன்னா சொல்றது போல நீர் வீழ்ச்சிங்கிறதுக்காக சொல்றதுக்கு இல்ல, அருவி என்ற அருமையான தமிழ் சொல் இருக்கிறது. அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த பொருளை ஒட்டி சொல்கிறேன். முதல்ல தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய என அறங்கூறவையும் இருந்த நாடு, சட்ட தீர்ப்பாக நீதி தீர்ப்பாக எவ்வளவு சொற்கள் பயின்று இருக்கின்றனவோ அத்தனை சொற்களையும் தொகுக்கணும். முதல்ல அந்த தொகுப்பு வேலை நம்மகிட்ட இல்ல. இரண்டாவது அவர்கள் சொன்னார்கள் சட்ட ஆணையம் என்று ஒன்று இருந்தது, அது மறுபடியும் செயலகத்தோடு சேர்த்து விட்டார்கள் என்று. சேர்த்ததற்கு காரணமே அதுல சில ஆட்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆட்சியில். அதனால அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஆணையம் நிலையான ஆணையமா இருக்கணும். இப்ப சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லீங்களா, பணியாளர் தேர்வுக்குழு, ஒரு ஓய்வு பெற்று போனால் வேறொரு போடலாம், அவ்வளவுதான். அது நிலைத்த ஆணையம் அரசால் ஏற்படுத்தப்படுகிறது. ஆனா அதற்கு பிறகு அரசுக்கு அதற்கு தொடர்பு கிடையாது. அந்த ஆணையம் செய்வதுதான் சட்டம், அந்த ஆணையம் செய்வதுதான் உறுதி என்பது போல அந்த நிலைக்கு அந்த ஆணையத்தை கொண்டு வர வேண்டும். அதை செய்யாத